ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி தேர்ஸ்டே vlog தாங்க பார்க்க போகிறோம். இன்றைக்கி மதியானம் பார்த்திங்கன்னா இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறேன். இருக்கிற வெசல்ஸ் காலையிலேயும் ஆஃபீஸ் ஒர்க்லாம் முடிச்சுட்டு இருக்கிற வெசல்ஸ் எல்லாத்தையும் வாஷ் பண்ணி வச்சுட்டு தான் அதுக்கப்புறம் லன்ச் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ரெடி பண்ணணும். ஸோ நான் இப்போ எல்லா கிளாஸ் கண்டெய்னர்ஸ் அண்ட் வெசல்ஸ்லாம் வாஷ் பண்ணி வச்சுக்க போகிறேன். வச்சுட்டு லஞ்சுக்கு என்ன ப்ரிப்பேர் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா சாம்பார் ரைஸ் தான். சாப்பிட்டுட்டோம் நாங்கள். ஈவினிங்காக சரி ரெஸ்ட் எடுத்துகிட்டு அது ஸ்கூல்லேருந்து வரத்துக்குள்ளே ஒரு மூவி பார்த்துடலான்னு பிடி சார் மூவி சூப்பராக இருக்குது. படம் பாருங்கள் நீங்களும். டைம் பார்த்தா 4 o'clock ஆகிடுச்சு. அது ஸ்கூல்லேருந்து வந்துடுவாங்க. அதுக்குள்ளே நான் எதாவது ஸ்நாக்ஸ் ரெடி பண்ணி வச்சிடணும். என்ன ரெடி பண்ண போகிறேன்ட்டு பார்த்தீங்கன்னா ஃப்ரெஞ்ச் டோஸ்ட்டு தான். ஸோ எக்கு போட்டு டோஸ்ட் பண்ணலாம், ப்ரெட்டில் டோஸ்ட் பண்ணிக்கலாம், ப்ரெட் டோஸ்ட் போட்டுக்கலாம் அப்படின்ட்டு ரெடி பண்ணியிருக்கேன். அதுக்கு ஒரு முட்டையை ஒரு பவுலில் போட்டுட்டு கொஞ்சமாக சுகர் ஆட் பண்ணிப்பேன் நான் எப்போதுமே. அதில் கொஞ்சம் சால்ட், தேவையான அளவுக்கு சாப்பிட்டு நான் ஸ்வீட் ப்ரெட் தாங்க யூஸ் பண்ணுறேன். இருந்தாலுமே நான் கொஞ்சம் சுகர் ஆட் பண்ணுவேன். நாங்கள் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது ஸ்கூலு விட்டு வந்தால் எங்கள் அம்மாலாம் இதை தான் போட்டு தருவாங்க, இது செய்வாங்க. அப்புறம் கிழங்கெல்லாம் இருக்கு இல்லையா, மருவள்ளி கிழங்கு, அதில் தேங்காய் சர்க்கரை எல்லாம் போட்டு உருண்டை பிடிச்சி வைப்பாங்க. சூப்பராக இருக்கும் அதெல்லாம். ஸோ நிறைய ஸ்நாக்ஸ் செஞ்சு வைப்பாங்க. அது மாதிரி இப்போ நம்ம பிள்ளைகளுக்கு டப்பா செய்கிறதுக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டாக நிறைய யோசிக்க வேண்டியதாக இருக்குது. அதனால் சில டைம் அம்மாக்கிட்ட ஏதாவது ரெசிபிஸ் கேட்டிருப்பேன் நான். ஸோ இப்போ தோசைக்கல்லில் அந்த ப்ரெட்டில் அந்த முட்டையோடு டிப் பண்ணிவிட்டு அப்படியே போட்டுடலாம். நான் பட்டர் தாங்க போட்டிருக்கேன். பட்டரில் தான் ஃப்ரை பண்ணுறேன். ரொம்ப சூப்பராக இருக்கும். எண்ணெய் விட பட்டரோ இல்லை நெய்யோ நீங்கள் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்திங்கன்னா டோஸ்ட் பண்ணி எடுத்திங்கன்னா சூப்பராக இருக்கும். ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெடி ஆகிடுச்சு. ஒரு 2 பட்டு சாப்பிட்டாலே அவருக்கு வயிறு ஃபுல்லாகிடும். சரி, அப்புறம் நம்மளுக்கு என்ன, டீ போட்டு குடிக்க வேண்டிய வேலை இல்லை. அதனால ஸோ அதே பழக்கமாயிடுச்சு. நான் டீ போட்டு ஃபஸ்ட்டு பாலை காய்ச்சிட்டு அதுக்கப்புறம் வேறு ஒரு பாத்திரத்தில் டீ போட்டு குடிப்பேன். யார் யாருக்கெல்லாம் ஈவினிங் டைமில் டீ போட்டு குடிக்கிற பழக்கம் இருக்குன்றத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். எங்கள் வீட்டு பக்கத்தில் நிறைய குருவிலாம் இருக்கா, அதனால் ரொம்ப சவுண்டு கேட்கும். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. எனக்கு அந்த சவுண்ட் ரொம்ப பிடிக்கும். ஸோ குருவி, கிளியோட சவுண்ட்ஸு எல்லாமே. ஸோ இப்போ ஒரு பாத்திரத்தில் பால் ஊற்றி கொஞ்சமாக நான் தண்ணி ஊற்றிடுவேன். அதை நல்லா காய்ச்சிட்டு, பச்சை பாலை தான் அப்படியே எடுத்து ஊற்றிருக்கேன். அதனால் கொஞ்சம் நல்லா காய்ச்சிக்குவோம். காய்ச்சிட்டு அதுக்கப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சுகர் போட்டு கொஞ்சம் டீ தூள் போட்டுப்பேன். நான் எப்போதும் ஏர்டைட் கண்டெய்னரில் இந்த மாதிரி கிளாஸ் கண்டெய்னரில் தாங்க போட்டு வச்சுப்பேன். டீ தூள் 3 ரோசஸ் தாங்க யூஸ் பண்ணுவேன். ரொம்பவே நல்லாயிருக்கு 3 ரோசஸ். அண்டு காஃபி பார்த்திங்கன்னா ஃபில்ட்ரு காஃபி எனக்கு ரொம்ப பிடிக்கும். நரசூஸோட ஃபில்ட்ரு காஃபி. பாண்டிக்கு போனால் எப்போயாவது வாங்குவேன். ஆனால் இந்த டைம் போனேன் வாங்கிறதுக்கு எனக்கு அந்த டைம் சூழ்நிலை பத்தலை. ஏன்னா அந்த சைடாக வரலன்றதுனால நான் வாங்கலை. ஸோ ஆனால் நரசூஸ் தாங்க சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு அண்டு வாசனை செம்மையாக இருக்கும். இப்போ இந்த டீ கப் பார்த்திங்கன்னா நான் ஒரு 7 years பிஃபோராக என் ஹஸ்பண்ட் எனக்காக வாங்கி கொடுத்தாங்க. நான் கேட்டேன்னு, அது ஃப்ளாஸ்க் மாதிரியே இருக்கும். வெளியில் சுடவே சுடாது, ஆனால் உள்ளே நல்லா ஹாட்டாகவே இருக்கும். ஸோ அந்த மாதிரி டீ கப்பு ஸ்டீலில் அதுவும் சூப்பராக இருக்குது, நல்லாவே இருக்குது. வாங்கினா இந்த மாதிரி நீங்கள் டீ கப்ஸ் வாங்கிக்கோங்க.